வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் ஒரு மினி ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மினி ஸ்டாக் போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் பெனி ஸ்டாக் சீரீஸ் பண்ணதில் பார்ட் 1லேருந்து 7 வரைக்கும் இந்த டேப்லர் காலமில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 செப்டம்பர் 2021 ஆரம்பித்து லேட்டஸ்ட்டாக பார்ட் 7 ஜூன் 2024 வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்டு இதில் என்னென்ன ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அண்டு என்ன என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் சஜஸ்ட் பண்ணது, அண்ட் ரிட்டர்ன் பர்சன்டேஜ், ரிட்டர்ன் டேட், அண்ட் ஸ்டேட்டஸ் டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சான்னு லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா highest return percentage 766%, which is on Suzlon. And second highest பார்த்தீங்கன்னா GTL Infra 147% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த டேபிளில் நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக என்னென்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா 16%, 7%. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆகுதுன்னா லெஸ்ஸர் தேன் 20% இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு மேலேயே இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் போட்ட எல்லா ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 140% கிட்ட வருது. இந்த டேபிளில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, எக்ஸப்ட் சுஸ்லான், ஏன்னா சுஸ்லான் செப்டம்பர் 2021 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரிட்டர்ன் எடுத்த டேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஜூன் 2024. பட் ஆனால் எக்ஸப்ட் சுஸ்லான், அதர் ஸ்டாக்ஸ் பார்ட் 2லேருந்து 7 பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே 1 மந்தில் வந்திருக்கு. லெட் இட் பி ஜான் 2024 பண்ண சீகோஸ் ஷிப்பிங் சர்வீசஸ் ஆர் ஜூன் 2024 பண்ண ஜிடிஎல் இன்ஃப்ரா எல்லாமே பார்த்திங்கன்னா த நெக்ஸ்ட் மந்த்தே நம்ம டார்கெட் கிட்டே இருக்குது, எய்டட் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ். ஸோ வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு நம்ம சேனலோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாக் சொன்னாலும் நெக்ஸ்ட் 1 மந்த் இல்லைனா 1 மந்த்க்குள்ளேயே அந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகணும், அட்லீஸ்ட் T1 ஹிட் ஆகணும். ஸோ அதுதான் அல்டிமேட் எய்ம். நானும் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேராமீட்டர்ஸும் கன்சிடர் பண்ணுறேன் அனலைஸ் பண்ணும்போது. அண்ட் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண சில ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த எஃபர்ட் எல்லாமே வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம்னா BCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அண்ட் ஃபண்டமெண்டல்லையும் டெக்னிக்கலையும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக BCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி ஒரு டீட்டெயில் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட அபவுட் பார்ப்போம். BCL இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு FMCG செக்டாரில் வரக்கூடிய ஒரு ஸ்டாக். அண்டு உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் FMCG செக்டார் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 1976 they have established and they are engaged in edible oils, rice milling, grain-based distillery and real estate. And இவங்களோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது எடிபிள் ஆயில், வனஸ்பதி, டிஸ்டிலரி, ரியல் எஸ்டேட். ஸோ இதுதான் 3 மெயின் செக்மெண்ட்ஸ். அண்ட் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எடிபிள் ஆயில், ஹோம் குக் அண்ட் முரளி, பாஸ்மதி ரைஸ், வனஸ்பதி கீ, லிக்கர் அண்ட் சம் ஆஃப் த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். அண்ட் இந்த கீ பாயிண்ட்ஸ்லேயே ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ். ஸோ ஷார்ட்டாக பார்க்கும்போது BCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு 3 செக்மெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி நல்லாவே ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கம்பெனியாகவே இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன்ஸ் FY 23 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் they have expanded and the results has been realized. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபேக்ட் ஷீட் பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 58.9, ஹை பார்த்திங்கன்னா 86.3, லோ 44.4, ஸ்டாக்கோட PE 19.2 which is an attractive number, பெக் ரேஷியோ 1.12 இருக்குது which is okay, lesser than 1 இருந்தால் கிரேட், பட் 1.12 பெரிய நம்பர் கிடையாது கம்பேர்ட் டு 1. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.73 which is a good number. மார்க்கெட் டு சேல்ஸ் பார்த்திங்கன்னா 0.82,
ஸோ மார்க்கெட் டு சேல்ஸ் லெஸ்ஸர் தேன் 3 இருந்தாலே ஒரு குட் சைன். பியோட்ரஸ்கி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6.00. ஸோ 6 to 9 எந்த நம்பர் இருந்தாலும் வந்து ஒரு குட் சைன். இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 66 இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 58.9. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்கோட பை கம்பெனி வேல்யூவேஷனே பார்த்தீங்கன்னா 66 அண்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58. ஸோ எனி ஸ்டாக் விச் ட்ரேட்ஸ் லெஸ்ஸர் தேன் இன்ட்ரின்சிக் வேல்யூ வித் அ குட் ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் இட் இஸ் அ குட் ஸ்டாக் டு கன்சிடர். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபேக்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரிசல்ட் அரவுண்ட் 598 இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் ரிசல்ட் வந்து அரவுண்ட் 622 டிசம்பர் 2022 இருந்திருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 50 இருக்குது விச் இஸ் ஆவரேஜ் சைன். ஏன்னா ரொம்ப கம்மியாகலை. லாஸ்ட் டைம் வந்து 55 இருந்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 24 இருக்குது இப்போது கரண்ட்டாக, பட் லாஸ்ட் டைம் வந்து 33. ஸோ அரவுண்ட் 20s ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க மார்ச் 2023 கன்சிடர் பண்ணும்போது. இபிஎஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த டைம் 2021 2024 கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவில் இல்லை, எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் மார்ச் 2024 1.14 இருந்திருக்காங்க அண்டு 0.85 இப்போ குறைஞ்சிருக்காங்க. சிமிலர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2017 642 இருந்திருக்கு அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2129. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்சோ. ஏன்னா மார்ச் 2017 37 இருந்திருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 191 இருக்காங்க. அண்ட் இவங்க டிவைடெண்ட் பே அவுட்டும் கொடுக்குறாங்க. ஸோ 14% ஸ்டார்டிங் மார்ச் 2017 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டிவைடெண்ட் கொடுக்கல அண்ட் இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் இம்ப்ரெசிவாக இருக்குது. லாஸ்ட் 5 years 19%, லாஸ்ட் 3 years 14%. அண்ட் இந்த ஸ்டாக்கோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் லாஸ்ட் 5 years 17% அண்ட் லாஸ்ட் 3 years 29%. ஸ்டாக்கோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years 35% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 years 54, லாஸ்ட் 3 years 34 அண்ட் லாஸ்ட் 1 year 27%. ஸோ இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு ஹோல்டர்ஸ்க்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2020 198 இருந்திருக்கு அண்ட் இப்போ கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 5 times இன்க்ரீஸ் ஆகி 624 கிட்டே இருக்குது. அண்ட் சிமிலர்லி பாரோவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் பாரோவிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோவிங்ஸும் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்குது, விச் இஸ் பிட் நெகட்டிவ் சைன். பட் ஸ்டில் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆனது வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. பட் எந்த ஒரு கம்பெனியும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பாரோவிங்ஸ் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஸோ அதுதான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் கன்சிடரிங் பாரோவிங்ஸ் நம்பர்ஸ் இது வந்து ஒரு நியூட்ரல் சைன் தான். பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ரிசர்வ்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் பாரோவிங்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. பட் கன்சிடரிங் கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் கீ பாயிண்ட்ஸ் இந்த பாரோயிங்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணிக்கலாம் கம்பேர்ட் டு அதர் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ச் 2024 56.08% இருந்திருக்காங்க அண்ட் ஜூன் 2024 பார்த்தீங்கன்னா 59.47, அரவுண்ட் 3% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லேட்டஸ்ட் குவார்ட்டரில் அந்த ஸ்டாக் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். வை பிகாஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் ஆன் தர் கம்பெனி. அண்ட் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 6.41 இருந்திருக்காங்க அண்ட் ஜூன் 2024 கம்மியாகி 4.84% கிட்டே இருக்காங்க. அண்ட் பப்ளிக் ஹோல்டிங்கும் மார்ச் 2024 37.52% இருந்திருக்கு அண்ட் ஜூன் 2024 35.69% இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க இந்த லேட்டஸ்ட் குவார்ட்டரில் அண்ட் எஃப்ஐஐஸும் பப்ளிக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பப்ளிக் டிக்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நம்ம கொடுக்கலாம்.
அண்ட் ஓவராலாக இந்த ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் பார்த்து நிற்கிறது தான் பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட டே சார்ட். அண்ட் இந்த சார்ட்டில் மார்ச் 2024 அரவுண்ட் ஆகஸ்ட் 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யூ ஃபார்மேட்டில் இந்த சார்ட் வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இந்த யூவோட டாப் பார்த்திங்கன்னா 64.19 அண்ட் இந்த யூ பேட்டர்னோட பாட்டம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 47.51. ஸோ நம்ம 47 கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் அ ரவுண்ட் நம்பர் ஃபிகர். ஸோ இந்த யூ 64 47 கிட்ட ஃபார்ம் ஆகியிருக்கு, விச் கம்ஸ் அரவுண்ட் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 17 பாயிண்ட்ஸ். அண்ட் திருப்பி 64 வேல்யூவை ஆகஸ்ட் மாதம் வந்து டச் பண்ணிவிட்டு அரவுண்ட் 58.88 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த லாஸ்ட் வீக் அண்ட் பிஃபோர் 1 வீக்கில் எத்தனை நியூஸ் வந்துச்சு ரிகார்டிங் வார் சினாரியோ அண்ட் ரிகார்டிங் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். ஸோ இந்த நியூஸ்லாம் வந்தால் கூட, இவ்வளோ ஸ்பெக்குலேஷன் இருந்தால் கூட, இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 64 55 அரவுண்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து கம்மியாகியிருக்கு. அண்ட் எப்போல்லாம் கம்மியாகுதோ திருப்பி ரிவர்சல் வந்து இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அண்ட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வால்யூமும் வந்து நல்ல ஒரு ஹை வால்யூமில் பை பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஜூலை 2024 ரேஞ்சில். இஃப் இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 64 பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ளஸ் 17 பாயிண்ட்ஸ் டார்கெட்டாக இருக்கும், விச் இஸ் அரவுண்ட் 81. அண்ட் இன்கேஸ் 81 இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணிச்சுன்னா, விச் இஸ் T1 டார்கெட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனலோட டார்கெட் T1 பார்த்திங்கன்னா 81 அண்ட் T2 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 115 to 125 ரேஞ்சில் இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே. அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 64 ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 49 rupeesல உங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஏன்னா 50 rupees to 51 rupees ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 50 rupeesஸை வந்து கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா ஃபார் ஷுவர் வந்து எக்ஸிட் ஆகுறது நல்லது இந்த ஸ்டாக்லேருந்து. ஸோ ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் கப் அண்ட் ஹேண்டில் ஷேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 58.88 அண்ட் நீங்கள் வந்து 55 to 58 ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 49 rupees இருக்கும். அண்ட் உங்களோட டார்கெட் 1 பார்த்திங்கன்னா 81 அண்ட் உங்களோட டார்கெட் 2 115 to 120. சிமிலர்லி எப்போவுமே வந்து டார்கெட் 1 ரீச் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாக் வந்து மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஸ்டாப் லாஸ் வச்சு இன்கேஸ் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பெரிய பேட் நியூஸ்னால ரிவர்சல் ஆச்சுன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் T1 ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளில வரலாம். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைங்க. அண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி கிடையாது. எல்லா வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா காசுமே வந்து ஜீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுங்க, ஸ்டாப் லாஸோட என்ட்ரி கொடுங்க. இந்த பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றினான ஒரு ஓவர்வியூ ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த ஸ்டாக் பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு சின்ன சேனல், ஒரு பட்டிங் சேனல். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றிகள்.